ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் classicTamiltech. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து in1B அப்படி சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோடைய அன்பாக்சிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ரிவ்யூ வேண்டாம், ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ அன்பாக்சிங்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸு, கீழே பார்த்தீங்கன்னா பை மைக்ரோமேக்ஸ்னு போட்டிருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 1B 64GB அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உள்ளே மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் வேறு லெவலில் தான் இருக்குது. சரி, ஓகே, அது தள்ளி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே சின்ன பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொடக்டிவ் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளே தான் ஒட்டணும். நீங்கள் இல்லைனா கடையில் கூட கொண்டு போய் கொடுத்து ஒட்டிக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே சிம் பின் கொடுத்துருக்காங்க. சிம்மோடைய பின் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது சூப்பராக இருக்குது. ஒரு கவரில் கொடுத்து வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வாட்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தோம்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் பட்டன் கீ இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா கூகுள் அசிஸ்டன்ட் கண்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கெட், டைப் சி போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோனுடைய பின்னாடி பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கேமரா வித் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் பக் இருக்குன்னு. அது மட்டும் என்னன்னு தெரில. சரி, ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி பின்னாடி ஸ்பீக்கர் கொடுத்துட்டாங்க. அது ஒன்று மட்டும் டிஸ்அட்வான்டேஜாக தெரியுது. இப்போ இந்த ஃபோனுடைய டிஸ்பிளேக்கு வரலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 inch HD+ ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் ஹெச்டியும் இல்லை, அப்புறம் சூப்பர் ஆம்லோடும் இல்லை, ஜஸ்ட் HD+ ரெசல்யூஷன் தான். நல்லாயிருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோனுடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரிங் வச்சு ஒரு மிட்ரேஞ்ச் கேம்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பப்ஜி வந்து லோ கிராஃபிக்ஸ் வச்சு விளாட்லாம். ஹை கிராஃபிக்ஸ்லாம் வச்சு விளாண்டிங்கன்னா கன்ஃபார்ம் லேக் இருக்கும். ஃப்ரீ ஃபயரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை கிராஃபிக்ஸ் வேணால் மீடியம்லேயே வச்சு விளாடுங்க. நெக்ஸ்ட் இதோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Android 10 கொடுத்துருக்காங்க. Android 10 ஓகே, லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். நிறைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா 11 வந்துருச்சு. இந்த ஃபோனுக்கும் வந்துடும். ஏன்னா 2 வருஷம் அப்டேட் கன்ஃபார்ம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மைக்ரோமேக்ஸு. அதனால் பயப்பட வேணாம், 11 கன்ஃபார்ம் வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஃபோனுடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்குள்ளே கொடுக்குறாங்க. அப்புறம் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு 5000 mAh பேட்டரி வேறு லெவல் சூப்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோடைய கேமராவுக்கு வரலாம். கேமரா பார்த்தீங்கன்னா 13+2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13+2 மெகாபிக்சல் கேமரா ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேம் ப்ரைஸிங் இன்டர்னல். ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் 32GB இன்டர்னல் 7000க்கும், 4GB ரேம் 64GB இன்டர்னல் 8000க்கும் சேல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்காக நிறைய ஃபோன்லாம் தேடிட்டு இருக்காங்க. பட்ஜெட்டுக்கு 7000க்கு இந்த ஃபோன் நல்ல ஃபோன் தான். அவங்களுக்கு போய்ட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அமைக்கி அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிடுங்க. பாய்.